எங்க மேல் தெரு சார்ந்த எங்க மாமா திரும்பவும் ஒரு கிரிமினல் மைண்ட் ஐடியா குடுக்குறாரு. "தலைவரே, உங்கள நாங்க தான் நிப்பாட்டணும். நாங்க தான் தலைவராக்கணும். இப்ப அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த முறை அவங்க சப்போர்ட் இல்லனாலும் நீங்க தான் தலைவரு. அதுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணணும்." அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கு ஏதாவது யோசனை பண்ணணும். என்ன யோசனை பண்ணலாம்?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, எங்க மாமாவோட பங்காளி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, "என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அத பண்ணுவோமா?" அப்படின்னாங்க. "ஐடியா என்ன சொல்லுப்பா? நல்லா இருந்தா பண்ணிக்குவோம்." அப்படின்னு எங்க மேல் தெரு சார்ந்தவங்க சொல்றாங்க. அவரு இப்படி ஒரு இத சொல்றாரு. இப்போ நம்ம மேல் தெருவுல ஒரு 50 வீடு இருக்கு. கீழ் தெருவுல ஒரு 20, 30 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளதான் இருக்கு. 20 வீடா? 30 வீடா? அப்படின்றாங்க. 30 வீடுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம 50 வீட்ல ஒவ்வொரு வீட்லயும் 2 பேரு, 3 பேரு ஆம்பள பசங்க இருக்காங்க. அவங்க இதுல வீட்டுக்கு 2 பேரு இந்த மாரி இருக்காங்க. ஆம்பள பசங்க. இப்ப என்ன பண்றோம்னா, நம்ம மேல் தெருவுல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் தனி குடித்தனம் குடுத்ததா சொல்லிருவோம். அந்த ஒவ்வொரு பசங்களுக்கும் ஊர் கணக்கு குடுக்க வைப்போம். அப்போ நம்மள 50 வீடு மேல் தெருவுல இருக்குன்னா, இப்ப ஊர் கணக்கு 150 வீடு முன்ன பின்ன வந்துரும். ஒரு 120லேருந்து 150 வீடு வந்துரும். அப்படி குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஆதரவு குடுத்தாலும் குடுக்கலனாலும், எப்பவுமே நீங்க தான் தலைவரு. 150 பேரும் நான் கை தூக்குறோம் உங்களுக்கு ஆதரவா. அப்ப நீங்களே தலைவரா வந்துர்றீங்க. அதுக்கப்புறம் உங்கள அவங்க எதிர்த்தே பேச முடியாது. அப்படி அவங்க ஆதரவு குடுத்தாலும் குடுக்கலனாலும் நீங்க தான் தலைவரு. அவங்க இன்னொருத்தருக்கு ஆதரவு குடுத்தாலும், அவங்க எப்பவுமே தலைவரா வர முடியாது. நமக்கு தேவையானது எல்லாமே இனிமே நம்ம செஞ்சுக்கணும்னா, இதுதான் வழி. நம்மள அவங்க எதிர்த்து பேசுறது அவங்க எதிர்த்து பேசுறதுக்கு யோசனை பண்ணணும். அந்த மாரி இந்த மாரி வேலைய செய்யணும். அதுக்கு இதுதான் ஒரே வழின்னு சொல்றாங்க. இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. தலைவர்கிட்ட கேட்கறாங்க. உங்களுக்கு ஓகே தானேன்னு. நீங்களா பார்த்து என்ன நிப்பாட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அத செய்றது தான் என் வேல. அப்படின்னு தலைவரே சொல்லிடுறாரு. அப்புறம் என்னப்பா? எல்லாத்துக்குமே ஓகே ஆயிடுச்சு. அடுத்த முறை இத நம்ம ஊர் கூடி முடிவெடுத்துருவோம். அப்படின்னு அடுத்த மாசம் ஊர் கூட்டுறாங்க.